கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எரேமியா 10:10. கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். But the Lord is the true God. He is the living God and eternal King. The earth quakes at his wrath, and the nations cannot endure his indignation. ஆனால் ஆண்டவரே உண்மையான கடவுள், அவரே வாழும் கடவுள், என்றும் ஆளும் அரசர். அவர் வெஞ்சினம் கண்டு நிலம் நடுங்கும், அவர் கடும் கோபத்தை வேற்றினத்தார் தாங்கிக் கொள்ளார். ஆமென். இன்றைய தியான வசனம் தத்துவத்திலும் ஆவிக்குரிய உண்மையிலும் மிகச் சிறந்ததும் உயர்ந்ததும் ஆகும். இது தேவனின் உண்மை, வாழ்வும் அதிகாரமும் குறித்து அறிவிக்கிறது. இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். கர்த்தரோ மெய்யான தேவன். இது ஒரு மிக முக்கியமான அறிக்கை. உலகம் உருவாக்கிய விக்கிரகங்கள், உருவப்படங்கள் எல்லாம் பொய்யானவை. ஆனால் யாரும் படைக்க முடியாத, மனித கற்பனைகளால் உருவாக்கப்படாத மெய்யான தேவன் ஒரே ஒருவரே. அவர்தான் யெகோவா, இஸ்ரவேலின் கர்த்தர். அவரே நம்முடைய நம்பிக்கைக்கும் போற்றுதலுக்கும் பொருத்தமானவராக இருக்கிறார். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நேர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 17:3 வாசிக்கிறோம். ஒன்றான மெய் தேவன் கர்த்தரே. அவர் ஜீவனுள்ள தேவன். யாரும் அவரை உருவாக்கவில்லை. அவர் சுதந்திரமாக, தன்னிச்சையாக நிலைத்திருக்கிறவராக உள்ளவர். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள தேவன். நம்முடைய தேவன் வாழ்ந்தும் செயல்படுவதும் செய்கிற தேவன். அவர் நித்திய ராஜா. தேவன் ஒரு காலகட்டம் மட்டும் ஆண்டவர் அல்ல, அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று சொல்வதை வெளிப்படுத்தல் 1:8 வாசிக்கிறோம். மனித அரசர்கள், வம்சங்கள் all rise and fall, but not him. அவர் நீதி, கருணை, பொறுமை, சத்தியத்தில் நித்தியமாக ஆண்டு வரும் அரசர். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார் என்று சங்கீதம் 29:10 வாசிக்கிறோம். அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். தேவன் அன்பும் கருணையும் நிரம்பியவர், ஆனால் நீதி உள்ளவரும் கூட. அவர் அநியாயத்தை கண்டு பொறுக்க மாட்டார். அவர் கோபிக்கும் போது இயற்கையே அதிரும், மக்கள் நடுங்குவார்கள். இது நம்மை அவர் உக்கிரத்தை தூண்டும் வாழ்க்கையிலிருந்து விலகச் சொல்லும் எச்சரிக்கை. இதை ஒத்துக்கிறீங்களா? இதோ தேசத்தை பாழாக்கி
அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது. இதன் நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடுங்கோபத்தின் நாளிலே பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருப்பதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதையும் கவனியுங்கள். மனிதரால் பாவத்தில் மூழ்கிய உலகம் தேவனின் நியாயத்துக்குட்பட்டாலோ அவ்வளவு சகிக்க முடியாத உக்கிரம் வரும். தேவன் தண்டிக்கும் பொழுது ஜாதிகளும் அரசர்களும் படைகளும் நடுங்கும். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்று சொல்வதை வெளிப்படுத்தல் 6:17 வாசிக்கிறோம். மெய்யான தேவன் ஒருவரே நியாயத்தோடும் அதிகாரத்தோடும் உலகத்தை நியாயம் பண்ண தெரிந்திருக்கிறார். அவர் கோபிக்கும்போது அது நீதிமுறை ஆகும். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பெரும்பாலான மக்கள் பல தெய்வங்களை நம்பினாலும் நம்முடைய விசுவாசத்தின் மையம் ஒரே தேவனே, அவர் மெய்யானவர். இதை விசுவாசிக்கிறீங்களா? சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் மகா நீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார். ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாயிருக்கிற எவர்களையும் மதிக்க மாட்டார் என்று சொல்லப்பட்டிருப்பதை யோபு 37ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவனின் நீதியையும் உக்கிரத்தையும் மனிதர்கள் முழுமையாக கண்டடைய முடியாது. ஆனால் அவர் பயப்படத்தக்கவர். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவன் மெய்யான ஜீவனுள்ள தேவன். எல்லா தேடலுக்கும் முடிவானவர். மனிதனின் கற்பனையால் உருவானவர் அல்ல. அவர் ஜீவனுள்ள தேவன். செயல்படுகிறார், நம்மோடு நடந்து கொள்கிறவர், நம் ஜெபத்திற்கு பதில் தருபவர். அவர் நித்திய ராஜா. நேற்றும் இன்றும் நாளையும் என்றும் ஒரே தேவன். அவருடைய அரசு அழிவில்லாதது. அவருடைய கோபமும் உக்கிரமும் பயத்துக்கு உரியது. தேவனின் கோபம் நீதியின் அடிப்படையில் ஆனது. பாவத்தை அவர் சகிப்பது இல்லை. மிகுந்த பயத்துடன் தேவனை அறிந்து வாழ வேண்டும். பய பக்தியுடன் சேவை செய்ய வேண்டும். தேவனின் சத்தியத்திற்கே பணிந்து நடக்க வேண்டும். என்ன, அப்படியே செய்வோமா? இப்பொழுது அவர் பாதம் பணிவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நீர் மெய்யான தேவனும் ஜீவனுள்ள தேவனும் நித்திய ராஜாவுமாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் பரிபூரணமாக விசுவாசிக்கிறோம். பாவங்களை விட்டு விலகி உமது சத்தியத்தில் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். உமது கோபத்திற்கு உண்டான வாழ்க்கையிலிருந்து எங்களை விலக்கி காத்தருளும். உமக்கு பயந்து உம்மை ஆவியாலும் சத்தியத்தாலும் வழிபட பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலை எங்களுக்கு அருள வேண்டுமாறு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். எங்களை உமது ராஜ்யத்திற்கு உகந்தவர்களாக மாற்ற
எங்களை முழுமையாக உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்கள் வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.